Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மூணு நாள் கோரிக்கை இருந்தது. முதல்ல வந்துட்டு அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக உடனே. பின்ன அப்புறமா அந்த மெயினான அக்யூஸ்ட்டை வந்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ணணும், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த கோரிக்கைலாம் இருந்தது. அதிகாரத்தை அவர் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க கையில் உடனே நீங்கள் அவங்க பண்ணலாம், அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க வந்துட்டு அந்த குற்றவாளியை பிடிக்காத அது போலீஸோட இயலாமை அந்த மாதிரிலாம் இருக்குது. அது முடிஞ்சால் பிடிப்பாங்க, அது வந்துட்டு அவுட் ஆஃப் அவங்க கண்ட்ரோல். ஆனால் எங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார் ஏசியை மாற்றிட்டாங்க, அதனால் ஏசி சஸ்பெண்ட் பண்ணணுன்னா வந்துட்டு அவர் ஹையர் அத்தாரிட்டி கேட்கணும். ஆனால் அந்த கமிஷனர் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து என் கண்ட்ரோலில் இருக்கார். ஸோ அது நான் அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் பண்ணுறேன், நான் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன், இப்போ உடனே பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த ஒரு பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு எடுக்க போகிறோம், பாடியை வாங்க போகிறோம். அப்படி சப்போஸ் அவர் பண்ணலன்னா, இது அடக்கம் இன்றைக்கி நடக்கலைன்னா இந்த பாடியோட ரோட்டுக்கு வரும். ஆமாம், இதுதான் டிமாண்டாக இருக்குது. அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் அதை பண்ணி நடந்துக்கிறாருன்னா சந்தோஷம். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போது வந்துட்டு இவர் பண்ணாது நம்மளோட போலீஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, நல்ல அனுபவம் இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பேசுகிறதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ மீடியாவில் பேசுகிறதே எனக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் இது பண்ணலன்னா, அப்பா சொன்னார் வந்துட்டு தற்கொலை பண்ணிப்போம்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது பண்ணி இப்போ கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இது நடக்கலை, எதுவுமே அவங்க ஆக்ஷன் நடக்கலன்னா கண்டிப்பாக பெரிய தற்கொலை நடக்கலாம். அது 100% நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. இது வரைக்கும் அவங்க கொலை பண்ணவங்க அவரோட போட்டோ எதுவுமே வரல, எதுவுமே அந்த கொலை பண்ணவங்க போட்டோ வரல. ஆனா எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை, அக்யூஸ்ட் போட்டோ வெளியே வரல, போட்டோவே வரல. இப்போ போலீஸ் தேடப்படுதுன்றாங்க. ஆமா, தேடப்படுதுன்றாங்க. பட் ஆனா அவங்களோட போட்டோ வந்துட்டு இல்லாம இருக்கு. அது போட்டோ போடல, சரண்டர் ஆன 2 பேர் போட்டோவும் போடல. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டிருக்காங்க, எல்லாம் அப்பாவோட போட்டோ தான் போட்டிருக்காங்க, தவிர என்னோட இதெல்லாம் கொஞ்சம் போடுறாங்க, ஷேர் பண்றாங்க. ஆனா அந்த அக்யூஸ்டோட போட்டோ இன்னும் போடல. திரும்ப நான் ஒன்று சொல்றேன், ஒரு PCR வழக்கு பதிவுபட்டிருக்கு. அது அவருக்கு ஃபுல்லாக வந்துட்டு அவர் குற்றவாளியும் நிருபரம் ஆயிரம் அளவுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியாச்சு. இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கூலிப்படை இல்லாமல் அவங்களே வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அவங்க வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மக்கள் இல்லை, 100% வந்து பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு ஒரு கறிக்கடை வச்சிருக்கிறவன், இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு குமாஸ்தா இருக்கிற ஆள் வந்துட்டு எடுத்த உடனே இந்த அளவுக்கு ஒரு PCR கேஸை போட்டுற முடிஞ்சு ஒரு கொலை பண்ணிட முடியாது. இது பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி சப்போர்ட் இருக்கு, 100% இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து CBCID இது கண்டிப்பாக மாட்டணும். இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு பார்க்கணும், பார்த்துட்டு முடிவு பண்ணணும். அவ்வளோதான். முக்கியமான குற்றவாளி போட்டோல போடுங்க. இவரோட போட்டோ. ஓய்வு பெற்ற SI கொலை தொடர்பாக உறவினர்களிடம் ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஆணையர் கூறியது என்ன என்று அவரது மகன் அளித்த பேட்டியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.